கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா புதிய கழக கொடியினை அறிமுகப்படுத்தியதை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு பகுதிகளிலும் கழகத்தினர் கழக கொடியை ஆர்வமுடன் ஏற்று வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் நடைபெற்ற அம்மா பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் ஏழை எளிய மக்களுக்காகவும் கழக தொண்டர்களுக்காகவும் புதிய கட்சியை தொடங்குவதாக அறிவித்த கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா, பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா ஆகியோரின் திருவுருவம் தாங்கிய புதிய கொடியையும் அறிமுகம் செய்து வைத்தார். இந்த கொடி ஏழைகளுக்கான கொடி, உண்மையானவர்களின் கொடி, பசி தீர்க்கும் கொடி, வேலைவாய்ப்பை உருவாக்கும் கொடி, சமத்துவத்தின் கொடி, ஜாதி பேதமற்ற மனிதர்களுக்கான கொடி என எழுச்சி முழக்கமிட்ட புரட்சித்தாய் சின்னம்மா, வரும் சட்டமன்ற தேர்தலில் எதிரிகளையும் துரோகிகளையும் வீழ்த்துவோம் எனவும் சூளுரைத்திருந்தார். இதனைத் தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் கோட்டாரில் கழக நிர்வாகி கிரைஸ்ட் மில்லர் கழக கொடியினை ஏற்றி வைத்து உறுதிமொழி ஏற்று இனிப்புகள் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். வரும் சட்டமன்ற தேர்தலில் புரட்சித்தாய் சின்னம்மா தலைமையில் மீண்டும் அம்மா ஆட்சி அமைய கடுமையாக உழைப்போம் என கழகத்தினர் உறுதிபட தெரிவித்துள்ளனர். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற மாபெரும் இயக்கம் பல்வேறு சோதனைகளை சந்தித்திருக்கிறது. புரட்சித் தலைவருடைய மறைவிற்கு பின்னால் கழகம் சந்தித்த அனைத்து சோதனைகளிலும் கழகத்தை மீட்டிருக்கிற ஒரு காவல் தெய்வமாக இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறவர் புரட்சித்தாய் சின்னம்மா என்பதை கழகத்தின் அனைத்து தொண்டர்களும் நன்கு அறிவார்கள். நாங்கள் செல்லுகிற இடங்களிலெல்லாம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தொண்டர்களும் நாங்கள் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம், அவர்களை உடனடியாக கட்சியை தொடங்கச் சொல்லுங்கள் என்றுதான் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுகிற விதமாக புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அண்மையில் கழகத்தினுடைய கொடியை அறிமுகம் செய்து வைத்தார்கள். அதனைத் தொடர்ந்து விரைவில் கழகத்தினுடைய பெயரை அறிவிக்க இருக்கிறார்கள். உண்மையிலேயே புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தலைமை தாங்குகிற சுட்டிக்காட்டுகிற ஒரு இயக்கம்தான் எதிர்காலத்தில் தமிழகத்தை ஆட்சியில் கொண்டு வர முடியும் என்பதை இந்த நேரத்தில் தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேரும் தெள்ளத் தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு திமுக ஆட்சியானது மக்களுக்கு எல்லா விதங்களிலும் சோதனையான ஒரு ஆட்சியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இதுவரை 5000 ரூபாய் கொடுக்காதவர்கள் மக்களை ஏமாற்றுவதற்காக இன்றைக்கு 5000 ரூபாயை கொடுத்திருக்கிறார்கள். மக்கள் ஒன்றும் மடையர்கள் அல்ல என்பதை நாங்கள் செல்லுகின்ற இடங்களில் அத்தனை பேரும் தெள்ளத் தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மக்களை யாரும் ஏமாற்ற முடியாது, மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் என்பதை இந்த நல்ல நேரத்திலே நான் உறுதிபட தெரிவித்து, குமரி மாவட்டம் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் எடுக்கின்ற அனைத்து முயற்சிகளுக்கும் பக்கபலமாக உறுதுணையாக அம்மா அவர்களுக்கு பின்னாலே நிற்போம் என்ற உறுதிப்பாட்டை இந்த நல்ல நேரத்திலே இந்த அதிகாலை வேளையிலே தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் கழக கொடியினை ஏற்றி தொண்டர்களுக்கும் தோழர்களுக்கும் இனிப்புகளை வழங்கி இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்திருக்கிறோம்.